அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து உத்தரவு போட்டு அமல்படுத்தப்பட்டு அந்த பணி துவங்கி நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததையும் அப்படியே கை கழுவிட்டாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறார், எங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று பகிரங்கமா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறார். நான் முதலமைச்சர் இருந்தேன்ல, எனக்கு அதிகாரம் இருக்கும் போது ஏன் உனக்கு அதிகாரம் இல்லை? தட்டி கழிக்கிறார். மக்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அவருக்கு பிடிக்காது, அதனால தட்டி கழிச்சு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருப்பதாக சொன்னார். உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இதை தெரிவித்து மத்திய அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தாச்சு. ஜாதியுடைய ஸ்டாலினுடைய திட்டம் நொறுங்கி போச்சு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டு நடக்க கூடாது என்று எண்ணிய ஸ்டாலினுக்கு மத்திய அரசு மரணடி கொடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்கள் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டணும். என்னையா தப்பு? அவர் உள்துறை அமைச்சர், நீயும் செய்ய மாட்டேங்கிற, செய்யறவங்களை விட மாட்டேங்கிற, நீயாவது செய்ய வேணும் மக்களுக்கு, நீயும் செய்ய மாட்டேங்கிற. செய்யறவங்களை பார்த்து கதவை தட்டினா தானே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீரும். நாங்க தட்டிய காரணத்தினால்தான் 100 நாள் வேலை திட்ட பணம் கிடைச்சது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த திட்டம் நிறைவேறியது. உங்களை போல வீடு வீடா போய் என்ன ஓரணியா ஓரணியில் தமிழ்நாடு, நமக்கு எதுக்கு அவன் பேரு, அதனால நமக்கு ஓரணியில் தமிழ்நாடு. மக்கள்லாம் ஓரணியில் தான் இருக்கிறாங்க. திமுக தான் வேறு அணியில் இருந்துட்டு இருக்குது. போய் வீடு வீடா கதவை தட்டி திமுக கட்சியில உறுப்பினராக சேர்ந்துக்குங்க, திமுக கட்சியில உறுப்பினர் சேர்ந்துக்குங்க, கெஞ்சி கெஞ்சி பிச்சை எடுப்பது போல வீடு வீடா போய் பிச்சை எடுப்பது போல பிச்சை எடுக்கின்ற அளவுக்கு திமுக கட்சியை கொண்டாந்து விட்டுட்டாரு அப்பாவும் மகனும்.